பெருமாளுடைய 9 அவதாரங்கள் இது வரைக்கும் நிறைவடைஞ்சிருக்கு. 10வதா கல்கி அவதாரம் வரப்போறார். நம்புவோம். ஏன்னா அது என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரியாது. கலியினுடைய முடிவில் வரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது நடக்கும். உயிரினங்களுடைய அந்த பரிணாம வளர்ச்சியின்படி முதல்ல தோன்றிய உயிரினம் தண்ணிக்குள்ளே தான். அப்போது பெருமாளுடைய அவதாரம் முதல் அவதாரம் மச்சாவதாரம். நீங்கள் அப்படியே ஒன்றொன்னா பார்த்தீங்கன்னா மச்சம், குருமம், வராகம், அப்புறம் நரசிம்மம், வாமனம் அப்படி வந்துட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய வளர்ச்சியைத்தான் அவர் குறிக்கிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா தண்ணீரில் மட்டும் இருக்கக்கூடியது, அப்புறம் மண்ணிலும் தண்ணீரிலும் இருக்கக்கூடிய உயிரினம், அப்புறம் மண்ணில் நடந்து வரக்கூடிய அடுத்த நடப்பன அந்த இது, அடுத்தது பாதி மிருகம் பாதி மனிதன் நரசிம்மமூர்த்தியினுடையது. வாமனம் அதிகம் வளராமல் குட்டையாக இருக்கக்கூடியது. வாமன அவதாரத்துக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பரசுராமர் வருவார். பரசுராமர் எப்படின்னா எல்லா உடல் வளர்ந்திருக்கும், படிச்சிருப்பார், உபனிஷத்துக்கெல்லாம் தெரியும், எல்லாம் குருபோதனையெல்லாம் பெற்றிருந்தாலும் கூட கோபம் அதிகமான ஒரு மனிதனாக இருப்பார். அது முழுமையடையாத மனிதன். அடுத்ததாக ராமபிரான் நிறைய கல்யாண குணங்கள் கொண்ட ஒரு பெரிய ஆதர்ஷமான ஒரு புருஷோத்தமன் தான். ஆனால் ராமபிரானுடைய காலத்திற்கு பிறகு உலகம் மாறுகிறது. பிறகு அங்கே இருந்து நமக்கு பலராமர் வருகிறார் கிருஷ்ணாவதாரத்தில். பலராமரும் உழைப்பதற்காக தோளில் கலப்பை வைத்துக்கொண்டு உழைக்கும் மனிதனாக வந்தது. பிறகு கிருஷ்ணாவதாரம் கலிக்கு கொஞ்சம் முன்னாடி துவாபர யுகத்தில் வாழ்ந்து காட்டியவங்க. மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு அவர் பண்ணின அந்த சரித்திரமெல்லாம் நம்ம இதிகாசத்தில் படிச்சிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகம் இப்படி போகுது, நமக்கு முன்னக்கூட்டியே இதை ஒரு ப்ரிகாஷனாக சொல்லி காமிச்சது தான் பெருமாள்.